அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் சிம்மராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது. அதாவது 2025 வருடம் பிறந்து அதுக்குள்ள 3வது மாதமே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஆமாங்க, ஆங்கில வருடத்தினுடைய 3வது மாதமாக விளங்கக்கூடிய மார்ச் மாதம் பிறக்க இருக்க நிலையில் இந்த மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்நேரத்திற்கு அனைவர் மத்தியிலையுமே எழுந்திருக்கும். இந்த பதிவில் சிம்மராசிக்காரர்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக இந்த மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரர்களுக்கான கிரகநிலை எப்படி இருக்குன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, களத்திரஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு, சுக்ரன், புதன், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான், லாபஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னு விளம்புறாங்க. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி மார்ச் மாதம் சுக்கிர பகவான் வக்ரமாகிறாரு. 9ஆம் தேதி அன்று புதன் பகவான் வக்ரமாகிறாரு. 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 18ஆம் தேதி அன்று வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 30ஆம் தேதி அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதன் காரணமாக சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வீண் அலைச்சல், காரிய தடை ஆகியவை நீடித்த வண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சுக்கிரனால் தடை நீங்கி காரியங்கள் நடந்து முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே சமயம் அலைச்சல் உங்களுக்கு அதிக அளவில் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே ஓரளவிற்கு கைகூட வாய்ப்புகளும் இருக்குங்க. தேவையான வசதிகள் தற்சமயத்திற்கு உண்டாக பெறலாம். பணவரத்து எதிர்பார்த்தபடி கிடைக்க பெற்றாலும் சிறிது கால தாமதம் உருவாகத்தான் செய்யும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர ஆரம்பிக்கலாம். அதே சமயம் உடல் சோர்வும் மனக்குழப்பமும் நீங்க பெறுவீங்க. செலவுகள் கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கல அப்படின்னாலும் ஓரளவிற்கு கணிசமான லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்ய வேண்டியது நன்மையை தருங்க. தேவையான பண உதவி கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஏற்பட செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படாமல் முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடிந்து வெற்றி பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சிறு அலைச்சலுக்கு பிறகு உங்களுடைய காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சக ஊழியர்கள் தங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பட்சத்தில் அவர்களிடத்துல கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லதுங்க. குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் நன்மையை தரும். குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்க பெறலாம். பணவரத்து திருப்தி தர வகையில் பெண்களுக்கு அமைய பெறும். மதிப்பும் மரியாதையும் பெண்களுக்கு கூடும். அதே சமயம் கலைத்துறையினருக்கு வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது அவசியம். பணவரத்து அதிகரிக்கலாம். காரிய தடங்கல்களும் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாக செய்யுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் காரிய அனுகூலங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களின் நட்பு கிடைக்கப்பெறுவீங்க. கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற அனைத்து வித முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. சக மாணவர்கள் ஆதரவும் தங்களுக்கு இருக்கப்பெறும். அதே மாதிரி உற்றார் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை குறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகளும் உண்டாகலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு
பணியில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடக்க பாருங்க. பணியிடத்தில் உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது. வேலைகளில் கவனச்சிதறல் எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகளும் தங்களுக்கு தாமதப்படத்தான் செய்யும். தேவையற்ற பயணங்களாலேயும் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். பண வரவுல நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்கிறவங்க நிறைய போட்டிகளை இந்த காலகட்டத்தில் சமாளிக்க வேண்டியதாக இருக்குங்க. அதனால் அனைவரையுமே அனுசரித்து செல்ல பழகி கொள்வது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் எந்த ஒரு காரியத்திலையுமே எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியதாக இருக்குங்க. குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படலாம். திருமண சுப முயற்சிகளில் தாமத நிலை உண்டாகத்தான் செய்யும். உத்தியோகஸ்தர்கள் பணியில் கவனமுடன் செயல்பட பாருங்க. இருப்பினும் உங்களுடைய சமயோஜித புத்தியால் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே திகழப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் அப்படின்னாலும் செலவுகளும் அதிகமாகவே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் நலன்ல கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் அதை உடனே கவனத்தில் கொண்டு மருத்துவரை அணுகி பரிசோதித்து கொள்ள வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க பெறலாம். கொடுக்கல் வாங்கல் சீராகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அனுசரித்து செல்வதன் மூலமா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பெற முடியும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சூழ்நிலை சாதகமாகவே இருக்கு. வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க. இதுவரைக்கும் தடைபட்டிருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் ஒரு சில அன்பர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் அதை அடைவதற்கு நீங்க கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியதும் பொறுமை காக்க வேண்டியதும் அவசியமாகிறது. உயர் அதிகாரிகளையும் சக பணியாளர்களிடத்திலையும் அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் கூட கடினமாக உழைத்தால் மட்டுமே அதிக அளவு லாபத்தை தங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத கருத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பணவரவு எதிர்பார்த்த அளவிற்கு ஏற்பட்டாலும் அதே சமயம் சுப விரயங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. உடல் நலத்தில் கவனமாய் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த நன்மையை தரும். முடிந்த அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க. உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்போடு அந்த வேலையை செய்து முடிக்க முயற்சியும் பண்ணுவீங்க. இருப்பினும் முழுமையாக யாரையும் நம்பாம தம்முடைய மேற்பார்வையில் பார்த்து கொள்வது சிக்கல்களை தவிர்க்க உதவும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். இரவு பகல் பாராமல் கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாங்க. அது தங்களுடைய மனதிற்கு மேலும் வருத்தத்தையும் கவலையையும் ஏற்படுத்தலாம். இருப்பினும் சில எதிர்பாராத செலவுகளால் பணத்தை சேமிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகாது. அப்படிங்கிறதுனாலையும் இதன் காரணத்திலையும் உங்களுக்கு கவலைகள் உருவாகலாம். அதனால கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு திட்டமிடலோடு இருக்கணும். அதிலும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லா விஷயத்திலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே இருக்கும். பணவரவு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் கை நழுவி போகலாம். அதே மாதிரி லாபமும் கணிசமாக உயர்வது போலவே தெரியும். அதற்கு நீங்கள் கடின உழைப்பை தர வேண்டியதாகவும் இருக்கலாம். பயணங்கள் வெற்றி தரக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் அலைச்சலும் உடல் சோர்வும் ஏற்படலாம்.
சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா உடைமைகள் களவு போவது, பண நஷ்டம் ஏற்படுவது போன்றவையும் மற்றொரு புறம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று. வேலையை பொறுத்த வரைக்கும் சுமைகள் அதிகமாகவே இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அன்றன்ற வேலையை அன்றைக்கே முடிப்பது சால சிறந்தது. அதே போல திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வதும் பணியிடத்துல கவனத்தோடு செயலாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் உடல் நலத்துல அதிக அளவில் அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே போல பிறரிடம் பேசும் பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேச்சில் பொறுமையை கையாண்டீங்க அப்படின்னா பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் பெரும்பாலும் தப்பித்து கொள்ளலாம். மேலும் பார்க்கும் பொழுது கடினமாக உழைத்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதற்கு ஏற்ற பலன் கிடைக்காத சூழ்நிலையே இருக்குங்க. இருந்தாலும் கொடுக்கக்கூடிய வேலையை நீங்கள் திறமையுடன் செய்து முடித்தால் பிற்காலத்தில் அதற்குண்டான நல்ல பலன்களை நிச்சயம் நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சில அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயலாற்றுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால செலவுகளை செய்யும் பொழுது கவனத்துடன் செய்ய பாருங்க. சிறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை அதிகரிக்க வெட்டுகொடுத்து செல்வது அவசியம். எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் அவசரப்பட்டு எடுக்காம நிதானத்தையும் பொறுமையையும் கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலம் மேலும் சிறப்பு மிகுந்த காலமாக திகழ்வதற்கு விஷ்ணு பகவானை வழிபட்டு வாருங்கள். அதே மாதிரி முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமா பல நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாக அமையப்பெறும்.